அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றாமல் தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதாக அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் முத்துசாமி அளித்திருக்கும் விளக்கத்தை தற்பொழுது பார்க்கலாம். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும். காவிரியில் தண்ணி போது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காவிரியுடைய பேக் ஃப்ளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் 1.5 TMC உபரிநீர் நேச்சுரலாக வந்துடும். சோதனை ஓட்டம்னு 3 மாசமா ஓட்டிட்டு இருக்காங்க. உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும். திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க. நீங்கள் சென்னையிலேருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ, இங்கே வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ, விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க. முதல் கோரிக்கை. ரெண்டாவது, விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் எங்கே பைப்பு போதோ ரைட் ஆஃப் யூஸ், அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் 3ல் 1 பங்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் விவசாயிகள் உள்ளே வர்றாங்க. அதனால் உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும். 1 வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா, இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் 1652 கோடி. அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு. இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க. 2வது, விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க, பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ். 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க. அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம். உண்ணாவிரதம் நான் போன தடவை அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க, போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் 20ஆம் தேதி அநேகமாக உண்ணாவிரதம் இருக்க. நான் வந்து அவங்களை அரசியல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஆனால் ஏன் செய்ய முடியலைங்கிறதையும் நியாயமாக அவர்கள் உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே எங்களுக்கு சீப்பேஜ் வாட்டர் வந்து அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் டிலே ஆச்சுனாக்கா உண்ணாவிரதம் இருந்தால் நாங்களும் போய் கூட இருக்கோம். ஆமாங்க, தப்பு நடந்ததுன்னா நாங்களும் போய் கூட இருக்கோங்க.